ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சுவையாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 கீறின பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம போட வேண்டிய பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு உடனே வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆற வச்சுருந்த அந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த கடாயை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதியை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அதிலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கையாலேயே நல்லா கசக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.